கானர் மெக்ரெகரை பற்றி பேசி போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட்லையும் என்னோட பர்சனல் டிஎம்லையும் எல்லாரும் பேச சொல்லியிருந்தது த கபீப் நர்மகோமெதோவ். அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, த ஈகிள் நர்மகோமெதோவ் அப்படின்னு. கபீபோட எம்எம்ஏ ஜேர்னியை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிசிப்ளின் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து கபீப் நர்மகோமெதோவ் தான். இப்போது யூஎஃப்சியில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டு கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கபீபுக்கும் இன்னொரு ஆளுக்கும் ஃபைட்டு அப்படின்னா, அன்னைக்கு தேதியிலேருந்து ஃபைட்டு முடிகிற வரையும் தலைவனுக்கு சோறு தண்ணி ஆகாரம் இப்போ நல்லது கெட்டது எல்லாமே அந்த ஃபைட்டை பற்றின நினப்பு மட்டும்தான் அப்படின்னு. செப்டம்பர் 20, 1988 கஜகஸ்தானில் பிறந்த ஒரு சாதாரண பையன்தான் கபீப் நர்மகோமெதோவ். தலைவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காடு மலைகளுக்குள்ள அப்படின்னா, அவன் ட்ரைனிங் பண்ணதும் காடு மலைகளுக்குள்ள தான். தன்னோட 8 வயசுலேயே தலைவன் வந்து காம்பேட் ஸ்போர்ட் ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிட்டான். காம்பேட் ஸ்போர்ட்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே தலைவன் வந்து ஜித்து. அதுக்கு முக்கியமான காரணம் தலைவனை ரெடி பண்ண அவங்க அப்பா அப்துல் மனாப் நர்மகோமெதோவ். நம்ம ஆடுகளம் படத்தில் சொல்கிற மாதிரி பேட்டக்காரன் பிரீடு தான்யா, அந்த மாதிரி இவனுங்களுக்குள்ள ஒரு கேங் இருக்குது. அண்ணன் தம்பி சித்தப்பா மாமன் எல்லாம் எப்பவும் ஒன்றா தான் இருப்பானுங்க. இவனதான் கபீப் வந்து ராஜஸ்தானோட மவுண்டெயின்ஸில் வந்து ரா அண்ட் ஹார்ட் கோரா ரெஸ்லிங் கற்றுக்கிட்டு எம்எம்ஏ யூஎஃப்சிக்குள்ளே வந்தாலும், யூஎஃப்சியில் இருக்கிற ஸ்ட்ரைக்கிங் அண்டு கேஜ் கண்ட்ரோல் எபிலிட்டியை கபீபுக்கு சொல்லி கொடுத்தது வந்து பியர் மெண்டிஸ். என்னதான் கபீப் வந்து அவங்க அப்பாவால் இந்த ஹார்ட் கோர் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு யூஎஃப்சிக்குள்ளே வந்தாலும், யூஎஃப்சிக்குள்ளே அந்த ரெஸ்லிங் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கபீபோட 2012 லாஸ்ட்டு அவனோட ஃபைட் வரையும் கபீபோட ஹெட் கோச்சாக இருந்தது வந்து சேவியர் மெண்டிஸ். சேவியர் வந்து ஒரு கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு எம்எம்ஏ கிக் பாக்ஸிங் கோச். அவர் தான் வந்து கபீபோட இந்த UFC 13 ரெக்கார்டுக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா கபீபுக்கு வந்து மெயின் ப்ளஸ்ஸே வந்து ரெஸ்லிங் தான். பட் யூஎஃப்சியில் ரெஸ்லிங் வந்து ஒரு பார்ட்டு தான், ஸ்ட்ரைக்கிங் தான் முக்கியம். பட் அப்படி இருந்துமே கபீபோட ஸ்ட்ரைக்கிங் வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. பட் ஸ்ட்ரைக்கிங்லேருந்து தன்னை எப்படி காத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே சேவியர் மெண்டிஸ் மட்டும்தான். ஸோ அப்துல் மனாப் நர்மகோமெதோவ் வந்து டஸ்டானில் எவ்வளோ சொல்லி கொடுத்தாரோ அதுக்கு அதே ஈக்குவலாக அமெரிக்காவில் மித்த எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் யூஎஃப்சி ஃபைட்டில் எப்படி சேலரி நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கபீபுக்கு சொல்லி கொடுத்தது வந்து இந்த சேவியர் மெண்டிஸ் தான். ஸோ வந்து கபீபோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். கபீபோட யூஎஃப்சி கரியர்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 13 ஃபைட்ஸ் தான். 2012 கமால் ஷலாரோஸோட நடந்த ஃபஸ்ட்டு யூஎஃப்சி ஃபைட்டில் தலைவன் ரியர் நேக்கட் சோக் மூலமாக ஜெயிச்சிருவான். ஸோ அப்போலேருந்து அவனோட யூஎஃப்சி கரியர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிஃபோர் கானர் மெக்ரெகர் வந்து கபீப் எப்படிப்பட்ட ஆளுனா, கபீப் வந்து ஒரு லைக் வந்து ப்ரிலிம்ஸுக்கும் மெயின் இவெண்ட்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஃபைட்டராக தான் யூஎஃப்சி வந்து அவனை வச்சிருந்தது. ஏன்னா கபீபோட ஃபைட்ஸ்மே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் யூஎஃப்சி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒன்லி கானர் மெக்ரெகர் ஃபைட்டை மட்டும் வச்சு தான் கபீபே அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி கபீப் என்ன பண்ணான்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கபீபோட ஃபைட்ஸ் வந்து ரொம்பவே போரிங்காக தான் இருக்கும். லைக் தலைவனுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அவ்வளோ கிடையாது. பட் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அவ்வளோ கிடையாதுன்றதுக்கு ஆப்போசிட் நேர்மாறா தலைவனோட கையில் நீங்கள் வந்து தலைவனோட கிராப்லிங்கில் மாட்டினீங்க, இல்லை தலைவனோட வந்து நேருக்கு நேரம் நான் ரெஸ்லிங்கில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் தான். பட் கபீப் ஒரு ரவுண்டு கூட யூஎஃப்சியில் தோத்ததே கிடையாது. கபீப் இதுவரை தோத்தது மொத்தமே கபீபோட கரியரில் 2 ரவுண்ட்ஸ் தான். ஒன்று வந்து கானரோட UFC 229 நடந்த 3rd ரவுண்டு. அதுவும் ரொம்ப ஒரு மைல்டான பாயிண்ட் தான். நான் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு கூட இங்கே கொடுக்குறேன். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு டஸ்டின் போரியோ கூட ஒரு ரவுண்டு தோத்துருப்பாப்லன்னு நினைக்கிறேன். இதுதான் கபீப் வந்து வாழ்க்கையில் தோத்த மொத்த 2 ரவுண்ட் லாஸ் மட்டும்தான். மேட்ச் லாஸ் கிடையவே கிடையாது. ரவுண்ட் லாஸ் மட்டும் கபீபோடது 2. அதில் ஃபஸ்ட்டு வந்து கானரோட, அது இந்த UFC 229 தான். கபீபோட வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே பூமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கபீப் கானர் மெக்ரெகர் ஃபைட்டு 2018 நடந்ததில்ல, அந்த ஃபைட்டில் இருந்து மட்டும்தான் கபீபுக்கு வந்து இவ்வளோ ஃபேமு, மணி அண்ட் பவரு எல்லாமே கிடச்சது கபீப் கானர் மெக்ரெகர் ஃபைட்டில் மட்டும்தான். அந்த ஒரு ஃபைட்டு மட்டும் கபீப் வாழ்க்கையில் நடக்கலைன்னா, கபீப் வந்து இப்போ 10-11 ஒரு ஆண்டர்சன் சில்வா மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல பீக் கரியரில் இருந்த ஃபைட்டர் இப்போ எப்படி தெரியாமல் இருக்கிறாங்க, அது மாதிரி கபீபையும் இந்த UFC ஃபேன்ஸ் வந்து பெருசாக எடுத்திருக்காமல் கொண்டாடாமல் போயிருந்திருப்பாங்க.
அதுக்கு கபீப் வந்து கானருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இவ்வளோ ஃபேமை கொடுத்ததுக்கு. கபீபோட இந்த 13-0 அப்படின்ற UFC ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, கானர் மெக்ரெகருக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ஸ் எல்லாமே கபீபோட ஃபைட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கானர் மெக்ரெகரை ஜெயிச்சிட்டனால கபீபை வந்து உலகத்துக்கு ஃபுல்லாக தெரியுது. அதனால மட்டும்தான் நிறைய பேருக்கு கபீபை தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. கானர் மெக்ரெகருக்கு ஆஃப்டர் கபீப் தான் நிறைய MMA ஃபேன்ஸுக்கு தெரியுது. பிஃபோர் கபீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கபீப் வந்து அவ்வளோ நிறைய மெயின் ஈவெண்ட்ஸ்லாம் கூட பண்ணது கிடையாது. மொத்தமே 3 டைட்டில் டிஃபென்ஸ் தான், அதுவுமே கானர் மெக்ரெகருக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி டைட்டில் மேட்சஸ் கூட கபீப் கிடச்சதே கிடையாது. ஏன்னா கபீப் வந்து வருஷத்துக்கு 1 ஃபைட்டு 2 ஃபைட்டு இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாப்புல. அது வந்து நிறைய பேர் MMA ஃபேன்ஸ் நீங்கள் இருந்து UFC பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிராப்ளிங் இருக்கிறவனோ ரொம்ப ரெஸ்லிங்கில் ஜித்தாக இருக்கிறவங்க கூட தலைவன் வந்து ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறதா ஒரு அலகேஷனும் கபீப் மேலே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் UFC கரியர், கபீப் வந்து ரொம்ப 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 நல்ல மனுஷன். அடிக்கடி பாலஸ்தீனுக்கு வந்து குரல் கொடுப்பான். எங்கே டெரரிசம் அட்டாக் நடந்தாலும் தலைவன் வந்து குரல் கொடுப்பான். ஏன் வந்து நான் கானர் மெக்ரெகரோட ஃபைட்டு தான் வந்து கபீபோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப போரிங்காக இருந்த கபீபோட UFC கரியர் வந்து அதுக்கப்புறம் கானர் மெக்ரெகரோட ஃபைட்டுக்கு அப்புறம் கல்ஃப் டூர், அதாவது இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கெலாம் ஒரு டூர் போயிட்டு வருவான். அந்த டூருக்கு போகும்போது அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய அரபீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைவனை வெல்கம் பண்ணும்போதே தலைவனுக்கு வந்து இன்னார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மணி, கோடி கோடியாக பணம், யாட்டு, ஜிம்மு, என்ன பில்டிங்கு, நீ அவங்க ஊரில் கையை காமிச்சு உனக்கு இந்த பில்டிங் வேணுமா எடுத்துக்கோ, இது உனக்கு தான், நீ அவன் கேட்குற ஆள் கிடையாதுனாலும் அவனுக்கு அவ்வளோ காசு அள்ளி கொடுத்தாங்க. இதை டேனா ஒயிட்டுமே சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் அவனுக்கு பணம் எல்லாம் பொழிஞ்சது தலைவனுக்கு. அதுக்கப்புறம் UFC வந்து தலைவனோட ஃபைட் சேலரியுமே வந்து ஜாஸ்தியாச்சு. ஏன்னா கபீப் அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறானாலே பேப்பர் வியூஸ் வந்து பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் கானர் மெக்ரெகர் ஃபைட்டு கபீப் வெர்சஸ் டஸ்டின் போரிய ஃபைட் வந்து எங்கேயோ போயிடுச்சு பேப்பர் வியூ ரெக்கார்ட்ஸில். அதுக்கப்புறம் தலைவன் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் ஃபைட் பண்ணான். ஏன்னா 2018 அப்புறம் கொரோனா வந்துடுச்சு. கொரோனாவில் வந்து அவங்க அப்பாவை இறந்து போயிடுவார். அப்துல் மனாப் நர்மகமேதா வந்து கொரோனாவில் இறந்து போயிடுவார். ஸோ அவங்க அப்பா இல்லாமல் நான் வந்து UFC ஆக்டகானுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப முன்னாடியே எமோஷ்னலாக முடிவு பண்ணது கபீப். கபீப் அவங்க அப்பா முன்னாடி கடைசியாக ஃபைட் பண்ணது போரியை கூட. அப்போ கூட கில்டின் வந்து போரியை வந்து தலைவனோட கழுத்தை ரொம்ப லாக் பண்ணிடுவான். எல்லாருமே இட்ஸ் வெரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தலைவன் வந்து அது ஈஸியாக அந்த கிராப்ளிங்லேருந்து வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் ஃபைட்டில் வந்து தலைவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என்ன நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எங்கள் அப்பா முன்னாடி போய் டேப் பண்ணிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, செத்தாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைட் பண்ணது அதுதான். அதுக்கப்புறம் இந்த கொரோனா கேப்பில் கபீபோட அப்பா அப்துல் மனாப் நர்மகமேதா வந்து தவறிடுவார். அவர் தவறினதுக்கப்புறம் தலைவனுக்கு நடந்த ஒரே ஒரு ஃபைட்டு ஜஸ்டின் கேஜி மட்டும்தான். அந்த ஜஸ்டின் கேஜி ஃபைட்லேயுமே வந்து தலைவன் என்ன சொல்லியிருப்பான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஜஸ்டின் கேஜியோட ஃபேமிலி முன்னாடி அவனை இந்த மாதிரி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோடு சரி, ஜஸ்டின் கேஜியோட ஃபைட்டோட தலைவன் வந்து தன்னோட கரியரை UFC கரியரை 13-0 முடிச்சுட்டு எல்லா MMAல இருந்தும் தலைவன் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதா சொல்லிட்டு அகைன் வந்து தலைவன் வந்து UFC ஆக்டகானில் அவங்க அப்பா இல்லாமல் ஃபைட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் போயிட்டு பசங்களை ட்ரெயின் பண்ணுறது, ஜிம்ஸு அந்த இதிலே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டாப்புல தலைவன். அதுக்கப்புறம் தலைவன் UFC வரானான்னா ரொம்ப ரேராக தான் வரான். தலைவன் வந்து அங்கிட்டு அவனுக்குன்னு தனியாக ஒரு MMA ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அதுவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ரஷ்யாவோட எல்லா பகுதியிலேருந்தும் இவனோட MMA ஆர்கனைசேஷனில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொரில்லா எஃப்சின்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து ஈகிள் எஃப்சின்னு வச்சுருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தலைவனை வந்து அவனோட தம்பி ஃபைட்டுக்கும் இஸ்லாம் மக்காஷேவ் கசினான இஸ்லாம் மக்காஷேவ் ஃபைட்லேயும் மட்டும்தான் கோச்சாக பார்க்க முடியுது. அதுவுமே இப்போது தலைவன் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டான். தலைவனோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தா பயங்கர தெரப்பியாக இருக்கும். எனக்கு ஒரு பையன் பிறந்தா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுக்கு வந்து UFCயில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் போய் அவனை தத்து கொடுக்குற மாதிரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 5-6 வருஷம் கழித்து தான் அவனை நான் திருப்பி கூட்டிகிட்டு வந்து எந்த MMA ஈவெண்ட்டாக இருந்தாலும் சண்டை போட வைப்பேன். அந்தளவுக்கு அங்கே நாட் ஓன்லி உங்களுக்கு MMA ஃபைட்டு, கிராப்ளிங்கு, ஜூடோ, டேக் இதெல்லாம் விட்டுருங்க, டிசிப்ளின் அவங்க சொல்லிக் கொடுக்குற டிசிப்ளின் உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ வேறு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு கபீப் எடுத்துக்கிட்டால்
கபீப் கானர் மெக்ரெகரோட ஃபைட்டுக்கு அப்புறம் கபீபுக்கு வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினே வந்து டைரெக்டாக ஃபோன் பண்ணி தலைவனை வாழ்த்தி அவனை அதுக்கப்புறம் அங்கேருந்து ரஷ்யாவுக்கு அவன் போகும்போது அவனை லஞ்சுக்கு கூப்பிட்டு அவனுக்கு வெகுசனமாக நிறைய மரியாதைகள்லாம் பண்ணி ஒரு எம்எம்ஏவோட கிராண்ட் அம்பாசிடராக ரஷ்யாவில் இப்போ கபீப் தான் இருக்காப்புல.